Hi guys, welcome to Vishu Info. ஹோட்டல் ஸ்டைல் ரவா ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அரிசி மாவு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ரவா 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, பெருங்காயத்தூள், தாளிக்க கடுகு, அப்புறம் மிளகு சீரகத்தை 1-2 இடித்து போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாங்க. இப்போ எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு ஊறினா தான் நல்லாயிருக்கும். ரவை நல்லா ஊறணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் 1 by 1 மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாங்க. மொத்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க. ரவா தோசைக்கு கரைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கரைச்சிக்கலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, பெருங்காயத்தூள், அப்புறம் இடித்த மிளகு சீரகம் இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரெக்டாக பக்குவமாக மாவு கரைச்சிட்டு காமிக்கிறேங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாங்க. நான் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரவா தோசை மாவு ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வெடித்த கடுகு நல்லா தாளிச்சாச்சுங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை சரியாக பக்குவமாக வருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரவா தோசை தண்ணியாக இருந்தால் தான் நல்லா தண்ணியாக கரைக்கணும். நம்ம கரெக்டாக கரைச்சிருக்கோம் அப்படிங்கிறக்கு அடையாளம் பாருங்கள். இந்த மாதிரி ஹோலாக வரும். அதுதான் அடையாளம். விட்டு போன இடத்துல மட்டும் மாவை விடலாங்க. சூப்பராக ஊற்றியாச்சு. அதே மாதிரி சூப்பராக எடுத்துடலாங்க. வேகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். இது ப்ளைன் ரவா தோசை. ஆனியன் ரவா தோசை கூட வேணும்னா ஃபஸ்ட்டே ஆனியன் தோசை கல்லில் போட்டு அப்புறம் மாவு அதுக்கு மேலே ஊற்றலாம். இல்லை மாவுலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 சைடாகவும் எடுக்கலாம், 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போ இது வேகட்டுங்க, பார்க்கலாம். ரவா தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு தான் மாற்ற போகிறேன். ஆனால் இப்போ நான் 1 சைடாக தான் எடுக்கிறேன். உங்களுக்கு 2 திருப்பி போட்டு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக அதே எழுந்து வருது பாருங்கள். அதுக்கு டைம் கரெக்டாக கொடுக்கணும். தண்ணி ஊற்றி கரைக்கிற பக்குவம் கரெக்டாக இருந்தால் ரவா தோசை ஊற்றுறது கஷ்டமே இல்லைங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. ஆனியன் ரவா தோசை செய்கிறதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாங்க. ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஆனியன் பிடிக்குமோ அந்தளவுக்கு தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மாவு ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அடியில் அப்படியே கெட்டியாக அப்படியே நிற்கும். தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் டம்ளரில் கூட எடுத்து ஊற்றலாம். டம்ளர், டவரா அந்த மாதிரி இது வேணால் எடுத்துக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதையும் அதே மாதிரி 1 சைடாக கூட எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். எந்த ஒன்றே பார்க்கலாம். பாருங்கள், ரவா ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கீ நம்ம போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஃபைனல் டச்சாக
கீ போட்டுக்கலாம். அப்புறம் இட்லி பொடி இருந்தால் மேலே தூவிக்கலாங்க. இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட ரவா கீ பொடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒன் சைடாக தான் எடுக்கிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரோஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட ரவா ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனியன் ரவா ரோஸ்ட்டு, ப்ளைன் ரவா ரோஸ்ட்டு எந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்காய் சட்னி, சாம்பார், இது இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தொட்டு தாராளமாக சாப்பிட்லாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ரவா ரோஸ்ட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.